கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வாரம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய முதல் பகுதி மாத்திரம் பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு பழைய ஏற்பாடு முழுவதும் எப்படி இருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தையாக இருந்தார். ஆமேன். பழைய ஏற்பாட்டில் இருக்க ஒவ்வொரு புத்தகத்திலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஒவ்வொரு புத்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கும். ஆமேன். அப்போ ஏன் ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நிறைவேற வேண்டியதாக இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையாய் பழைய ஏற்பாடு மூலமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்த இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சமாக வேண்டியது அவசியமாக இருந்தது. அது நிறைவேற வேண்டியது அவசியமாக இருந்தது. அதனால் பழைய ஏற்பாடு முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் வார்த்தையாக இருப்பார். ஆமேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் வார்த்தையாக இருந்தாரா இல்லை மாம்சத்தில் வெளிப்பட்டு விட்டாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வார்த்தையிலே வந்த ஆண்டவர் புதிய ஏற்பாடில் பாருங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது. அந்த வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், இயேசு அப்படிங்கிற ஒரு பெயர் மறைந்திருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி, அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை மாம்சமாகி இயேசுவானவராய் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுகிறார். ஆமேன். அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகிறது. இதுதான் ரேமாவோட கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இதே போல தான் கர்த்தர் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திட்டத்தை குறித்து, நம்முடைய அழைப்பை குறித்து, நமக்கான காரியங்களை குறித்து தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அதையெல்லாம் முன்னக்கூட்டியே நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாக நம்மை குறித்து பேசி வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். அப்போ அந்த வார்த்தைகள் நிறைவேறணும். அந்த வார்த்தை என்னவாகணும்? மாம்சமாக மாற வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்தில் எப்படி ஆண்டவர் இயேசுவானவர் வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாகி வெளிப்பட்டாரோ அதே போல இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் இந்த வருட கடைசியில் நினைத்து கொண்டு இருக்கலாம். இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பிடித்து நான் செபித்து கொண்டு இருக்கிறேன், அதையே நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் அது நிறைவேறுதலை என்னால் இந்த வருட கடைசி வரைக்கும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை வேதனையோடு இருக்கலாம், மனபாரத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, நிச்சயமாக அந்த வார்த்தை மாம்சமாக மாறும். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாம்சமாக மாறும். அதாவது நிறைவேறும். அவர் எந்த நோக்கத்திற்காக அந்த வார்த்தையை உங்களை நோக்கி அனுப்பினாரோ அந்த திட்டத்தை செய்து முடிக்கும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது இது கூட உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் தான். நிச்சயமாக இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசீக்கிரமாய் தீவிரமாய் நிறைவேற்றி அவருடைய நாமத்துக்கு மகிமையை உண்டு பண்ணுவார். ஆமேன். பாருங்களேன், அந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பிரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமேன். அப்போ பாருங்க, அவருடைய வார்த்தை நிறைவேறும் போது அவருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. அதே போல தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது அது எப்படி வெளிப்படும், எதை கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிமையை வெளியே கொண்டு வரும். மகிமை உங்கள் வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளிப்படும். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் போது கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்விலிருந்து வெளிப்படும், உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும். அதன் மூலமாக அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வருவார்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறுவீர்கள்.
ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய வாரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த வாரத்தில் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் யோவான் 1:14 இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவதாக. கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மாம்சமாக மாறுவதாக. கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தீவிரமாய் நிறைவேறுவதாக. அதி சீக்கிரமாய் நிறைவேறி உமது நாமத்திற்கு மகிமையை நீர் கொண்டு வருவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. பிள்ளைகள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.